அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் ஒரு லாங் டிஸ்டன்ஸ்க்கு அப்புறமா ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்தாச்சுங்க. அது ஒரு ஸ்வீட்டோடு ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே ஸ்வீட்டான ரெசிபியோட என்னோடய ஃபேவரட்டான சூப்பரான ரெசிபியோடையும் நம்ம ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்தாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டை மிட்டாய் தாங்க. வாங்க என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு 15 பாதாம் 15 முந்திரி ஒரு ஹாட் வாட்டரில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா கோவா தாங்க. அதை நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கலாம். இந்த 1 லிட்டர் ஃபேட் மில்க் எடுத்து இந்த மாதிரி நல்லா வத்த காய்ச்சிக்கோங்க. இந்த பதத்துக்கு வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த பாதாம் முந்திரியை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே 2 ஏலக்காயும் சேர்த்து 1/4 கப்பு பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ஆற வச்சுருந்த கோவாலையே நம்ம அரைச்சி வச்சுருந்த பாதாம் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. இல்லை 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது பவுடர் பண்ண சுகர் 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்து பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதான் சீக்கிரமாக கரையும். அப்புறம் 6 முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி அதை நல்லா அடுப்பில் கைவிடாமல் வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். ஏன்னா அடியில் பிடிக்கும். அதனால் நல்லா கைவிடாமல் கிண்டிட்டு கொஞ்சம் கெட்டியான பதம் வந்ததுக்கு பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி கொஞ்சம் லைட்டாக ஆற விட்டுருங்க. இப்போது ஒரு கேக் டின் அப்படின்னா ஒரு அலுமினிய பாத்திரத்தில் நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மிக்ஸை அதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வில் கேக் பேக் பண்ணுவோம் இல்லையா, ஒரு அடியனமான 10 ஸ்டாண்ட் வச்சு 15 மினிட்ஸ் ஃப்ரீ பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ணி எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. 15 மினிட்ஸ் ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயும் 15 மினிட்ஸ் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் வீடே மணக்க சூப்பரான முட்டை ரெடி ஆகிடுங்க. இதை ஆறின பிறகு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்பவே ஈஸி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம சேனலுக்கு வந்து லோகோ மாற்றியாச்சுங்க. நம்ம லோகோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டை ரெட் கலர் ஹார்ட்டோட சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.